டே இன் மை லைஃப் vlog. இந்த vlogல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்னா இந்த கண்ணாடி வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும், ஃபுல்லாக போட முடியல. எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருதமலை போகலாமா. அண்டு இந்த vlogல வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இல்லாட்டினா சின்ன மிஸ்டேக் நான் ஏதாவது பண்ணேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ மருதமலைக்கு எப்படி போனோம், என்ன ஏதுன்ற கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க எந்த டயத்துக்கு வந்துட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு தான் நான் வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டுருக்கேன். அதாவது மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:27 ஆகுது. இந்த மருதமலைக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வெளியே போகிற டைம்லாம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மேக்ஸிமம் 11 இந்த டயத்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி டயத்துலலாம் ஒருத்தவங்க வெளியே போனால் ஒரு சிலர் நினைக்கலாம் வெயிலாக இருக்கும், இந்நேரத்துக்கு எப்படி போவீங்க அப்படின்னு. இது காட்டுறேன். இப்போ 12 மணிக்கு வந்துட்டு வெளியே போகிறதுன்றதெல்லாம் ரொம்ப பேட் டைம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். இப்போ வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கு, விச் மீன்ஸ் மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குது. பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவே இருக்கும். காலேஜ் வந்துட்டு உள்ள ஃபுல்லாக ஒரு சிலர் நினைக்கலாம் அங்கே நேரத்துக்கு போய் நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்துட்டு லீவோ ஏதோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே அளவுலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட தான் வந்துட்டு மருதமலை வந்துட்டு வேணுன்றவங்க ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ட்ராவல் ரூட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ அது வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து பேசுறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கேமரா வந்துட்டு முன்னாடி தூக்கிட்டு பேச ஆரம்பிச்சாலே வந்துட்டு நீங்க சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடமே தெரியல, கோயம்புத்தூர்ல அப்படின்னா எத்தனை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட வந்துட்டு மருதமலைக்கு பஸ் இருக்கும். ஓகேவா? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மருதமலைக்கு பஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலன்னா வந்துட்டு கேட்டு போகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு சாரி நான் பாட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, கடை எல்லாமே இங்க சைட்லயே இருக்கு, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதாவது வேணும், பொம்மை ஏதாவது வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பொம்மை எல்லாம் பற்றி பேசுறான்னு நினைக்காதீங்க, பொம்மை ஏதாவது வேணா வாங்கிக்கலாம். அண்டு கயிறு, போட்டோ, ஒரு சில இதெல்லாம் இருக்கு.
ஓகே, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மருதமலை டெம்பிளில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் மேலே போனான்னு நினச்சிங்கன்னா 2 வழி இருக்கு. அதாவது இது ஒரு வழி, அப்புறம் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகிற வழி. இந்த வழியில வந்துட்டு கார் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு நீங்க போய்க்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு கேமராவே பார்த்துட்டு இருக்காங்க. வேணும்னா வந்துட்டு சப்போஸ் நீங்க நடந்து வந்தீங்கன்னா பஸ்ஸை புக் பண்ணிட்டு, அதாவது பஸ் வந்துட்டு புக் பண்ணிட்டு நீங்க பஸ் மூலமா மேல போய்க்கலாம். இல்ல காரு இல்லாட்டினா உங்க ஓன் வீக்கில் வந்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, இப்படி நீங்க வந்துட்டு டைரக்டா மேல போய்க்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் படி ஏறி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த வழியா நீங்க மேல போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லாதனால வீடியோ டக்குன்னு எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஸோ இன்னைக்கு சண்டேனால பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கு. சண்டேனால வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. இதே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் வீக் டேஸில் இருந்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2 மணி. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மலை இருக்கிறது தெரியுதான்னு தெரியல. மேகம் வந்துட்டு கவர் ஆயிருக்கு. கீழேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். உங்களுக்கு மேலே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேஸோட வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்துட்டு எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே வீடியோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இது வரைக்கும் வீடியோ வந்துட்டு யாரும் பார்க்கல, இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் மருதமலைக்கு எப்படி வரணுன்ற ரூட்டையும் வந்துட்டு இந்த வீடியோட சேர்த்து சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பீலமேட்ல இருந்து வந்துட்டு இருக்கிற கிளிப்பு எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். கிளிப்புன்னு சொல்கிறது வந்துட்டு கரெக்டாக இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு பீலமேட்லேருந்து வந்தேன். பீலமேட்ல இருந்து காந்திபுரம் வந்துட்டேன். காந்திபுரம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரியான கூட்டம். இன்னைக்கு வந்துட்டு ஏன்னா சண்டே 1 டிசம்பர் அன்னைக்கு ஷூட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்துட்டு சண்டேனால வந்துட்டு சரியான கூட்டம், உட்காரத்துக்கு இடம் இல்லை. அண்டு வந்துட்டு மருதமலைக்கு வந்துட்டு ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அது வந்துட்டு டிராஃபிக்கை பொறுத்து மாறும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீலமேட்லேருந்து காந்திபுரம் வந்துட்டேன்னா இப்போ காந்திபுரத்துலேருந்து மருதமலை பஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அங்கே உள்ள கண்டக்டர்ஸ் இல்லாட்டினா வேறு யார்ட்டாச்சும் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அந்த மருதமலைக்கு எப்படி போனோம் அப்படின்னு. அண்டு காந்திபுரத்துலேருந்து மருதமலைக்கு வர பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். ஓகேவா? நின்றுட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 45 மினிட்ஸில், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட் வந்துட்டு செம்ம சில்லுன்னு ஆயிரும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஒரு வியூ காமிக்கிறேன், தெரியுதா? ஆக்சுவலாக வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டி இருக்குது. அது வந்துட்டு இந்த செல்ஃபி கேமரா தெரில, நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு டிசம்பர் மாதம்னால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு வெயில் எதுவும் தெரில. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு வியூ காமிச்சதை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னடா வியூ, இதை விட வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிட்டு இன்னொன்று காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்துட்டு 1 டே இல்லைனா 2 டேஸ்க்குள்ளே எங்கெல்லாம் நான் பிளான் பண்ணி போகலான்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்டு வ்ளாக் எடுக்கிறதுல வந்துட்டு எனக்கு அந்தளவுக்குலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு சொல்லித்தாங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கீழே இருந்துட்டு ஒரு வியூ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல, இருந்து காமிக்கிறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மருதமலைக்கு வந்துட்டு இந்த கோவிலை மட்டும் பார்த்துட்டு போகாம மறக்காம இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல,
உள்ளே போய் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்தால் இந்த மாதிரி ஏதோ கல் அடிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கல் அடிக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ தட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பாருங்க, எல்லாரும் கல் அடிக்க வச்சுட்டு போயிருக்கேன். ஸோ வந்துட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். ஓகேவா? ஆக்சுவலாக மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்காத நாங்கள் எனக்கு இங்கே 5G நெட்டில் ஓடிட்டு இருக்கு. அது தெரில, ஒரு என்னோடது வந்துட்டு ஏர்டெல் ஒரு சிலர் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்துட்டு 5Gயில் வந்து இது மருந்து வந்திருந்தீங்கன்னா சாப்பிடாம வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு 30 rupeesன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு புளியோதரையும் ஒரு வடையும் வந்துட்டு 30 rupees. ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மேலே வந்துட்டு இலவச பிரசாதம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, அவள்னு நினச்சேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல். சரி, ஓகே, வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை வந்துட்டு எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் கீழே போயிட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் நினைக்கலாம் என்னால் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நான் தனியாக தான் வந்திருக்கேன். அண்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தனியாக ட்ராவல் பண்ண பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துக்கு போனாலும் வந்துட்டு மேலே போகும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கீழே இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு நான் 2 வழியும் வந்துட்டு கீழே சொல்லியிருந்தேன்ல, ஒன்று வந்துட்டு நீங்கள் வண்டி வழியாக வந்துக்கலாம், இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து போய்க்கலாம் அப்படின்னு. ஏதோ இந்த சைடு வந்துட்டு ரோடு இருக்குது, நீங்கள் அது மூலமாக உங்கள் வண்டி வழியாக வந்துக்கலாம். அண்டு இல்லாட்டினா இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக வந்துக்கலாம். கருத்துக்கள் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். அது வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? மேலே ஏறும்போது கஷ்டமாக இருந்துச்சு, அண்டு கீழே இறங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அவ்வளோதான். அண்டு இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது லாக் பண்ணணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு லாகாக போடுறேன். அண்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். See you soon.